இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, நெருக்கத்திற்கு ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. உன் நெருக்கம் நீங்கி போவதற்காக தேவ சமூகத்தில் கெஞ்சுவாயா? கெஞ்சு. மனுஷனிடத்துல கெஞ்சு என்ன பிரயோஜனங்க? தெய்வத்தோட கெஞ்சு, தெய்வத்தை பார்த்து கெஞ்சு. 2 வேதம் என்ன சொல்லுகிறது? தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஐ சரண்டர் ஆல். தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அப்பா காலத்துல சம்பாதிச்சதும் சரி, என் வாழ்க்கையில சம்பாதிச்சதும் சரி, நான் ராஜான்றதையும் மறந்துடுறேன். உங்க சமூகத்துக்கு முன்னாடி என்னை வெறுமையாக்கி, ஹல்லேலூயா, தன்னை தாழ்மைப்படுத்தினான். மெச்சமா சொல்ல நம்மகிட்ட என்ன இருக்கு? உயர்வா பேச என்ன இருக்கு? இந்த உலகத்துல சிறந்தவர்களை சொல்லுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? தேவ சமூகத்துக்கு முன்னாடி என்னை வெறுமையாக்குகிறேன் என்று உங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்யுங்க. சங்கீதக்காரர் சொல்றாரு, இந்த தெள்ளு பூச்சி, ஹல்லேலூயா, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. சொல்லு. மனுஷனை நினைப்பதற்கு, மனுபுத்திரனை எண்ணி பார்ப்பதற்கு மனுஷன் எம்மாத்திரம்? படிச்ச ஒண்ணுமே இல்ல, படிப்புல பெரிய வேலை பார்த்தேன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, பெரிய சம்பாத்தியக்காரன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, என் பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய பட்டம் 7 எசட்டு வரைக்கும் இருக்குதுயா, பெரிய ஆள் இல்ல. உலகத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய நாசி சுவாச காற்று ஈவும் இரக்கமுமாய் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகத்துல வாழ்றோம். நினைப்பதற்கு, மனுபுத்திரனை எண்ணி பார்ப்பதற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம், எம்மாத்திரம். ஒரு வார்த்தை நீ சொல்ல முடியுமா? லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். 2 கரங்களை உயர்த்தி. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோ கண்ணோக்கி பார்க்கின்றீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றீ. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உயிருள்ள. ஒரு முறை எல்லாரும் வாய் தர சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். எவ்ரிபடி, எவ்ரிபடி, எல்லாரும் சத்தமா வாய் திறந்து 2 கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இதனால நீங்க குறைவுபட போறதே இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் போறாரு. 2 கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு டாடி, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு என்ற ஒண்ணுமே இல்லை. மெச்சமா சொல்ல ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நீங்க இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லுங்க. உங்களை தாழ்த்தி 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 வெறுமையாக்குங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சின்ன குழந்தைய போல மாறுங்க. ஹல்லேலூயா. நானே மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றீ. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம்.
உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆராதனை ஷகமரி கலதரமா ஷபலகா சிக்கரா ரகதனகா சகரவோ. ஓ நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற உன்னை, ஓ ஹalleluya, தேசத்தில இனத்தில ஜனத்தில குடும்பத்தில கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். தாழ்மைப்படுகிற உன்னை கர்த்தர் உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார பண்ணுவார். உன் நெருக்கத்தை மாற்றுவார், உன் கஷ்டங்களை மாற்றுவார், உன் வேதனைகளை மாற்றுவார். உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆண்டவரே ஆண்டவரே நான் ஏமாத்துறேன் என்று சொல்லுகிற உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கிருபை வரங்களை தரப்போகிறார். நீ தீர்க்க தரிசனம் பேச போகிறார். உன் நாவு கர்த்தருடைய ஆச்சரியமான நாவாய் மாறப் போகிறது. கர்த்தருடைய கரம் உன்னை பயன்படுத்தும். கர்த்தருடைய கரம் உன்னை பயன்படுத்தும். நல்ல கைகளை தட்டி உன்னை வெறுமையாக்கி, ஆண்டவரே என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ரிபா லகா ரகா ஷந்தரரபா ரிபா லகா தரக்கபோ ஷிகரபோ. ஹalleluya. இருதயத்துல இதுவரைக்கும் நான் சாதிச்ச ஏதோ சிலது என்னால முடிஞ்சது, ஏதோ இத்தனை காலம் என்னால சிலதை சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா அதை ஜீரோ ஆக்கிடு, அதை வெறுமையாக்கிடு. அது வேண்டாம் 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 வேண்டாம். அப்பா கிருபை இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. அப்பா கிருபை இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. இன்னைக்கு நான் பயன்படுறேன் ஆண்டவர் கிருபை. தேவனுடைய பிள்ளை நாம் நிற்கிறோம் என்றால் தேவ கிருபை. நமக்கு ஜீவன் கிடைத்திருக்கிறது தேவ கிருபை. ஓ ரிபா லகா ஷந்தரபா. நம்முடைய சந்ததி பிழைத்திருக்கிறது என்றால் தேவ கிருபை. ஓ நம்முடைய குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் தேவ கிருபை. நீ ஒரு நல்ல வீட்டுல வாழ்றேன்னா தேவ கிருபை. ஓ ரிகலபா ஷந்தரபா. ஓ ரிபா லகந்தரபா ஷிகரபா. நினைக்காத நிலையில கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். தேவனுடைய கிருபை. ஓ குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா தேவ கிருபை, தேவ கிருபை. ரிபா லகா ஷந்தல ரகதல கரபா ரிபா லகா துனிகரபா. ஆண்டவரே பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ஆண்டவரே. நான் கட்டினது, நான் செய்தது, என் வாழ்க்கையில என் பலத்தினால செய்தது என்று சொல்ல ஒண்ணுமே இல்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே தேவ ஆவியினாலே, எல்லாமே தேவ ஆவியினாலே. துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரியதாக. ஹalleluya. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றேன். எல்லாரும் சொல்லுங்க, துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு முறை துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி அப்பா ஒருவருக்கே ஆராதனை செய்கின்றேன். வெறுமையாக்கு, வெறுமையாக்கு. தேவ சமூகத்துல ஆண்டவரே ஒண்ணுமே சொல்றதுக்கு எந்த ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு பலவீனன் ஆண்டவரே, என்ன சொல்ல என்ன இருக்கு? தாழ்த்தின மனுஷனுடைய நெருக்கத்தை மாற்றினார். கர்த்தர் அவனை விசாலத்தில் கொண்டு வந்தார். ஆசைக்கு விடுதலை, அவனுக்கு அற்புதம், அவனுக்கு விடுதலை பிரகடனம் செய்யப்பட்டது. உன் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற மனுஷனா மாறினா, ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா இருந்தேன்னு சொன்னா உன் நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மனசோர்ந்து போகாத, நீ தளராதே, உன் ஜெபத்தை நிறுத்தாத. ஜீசஸ்
Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்து கர்த்தர் மட்டும் போதும் என்று சரணடைந்து விட்டான். தேவன் நம்முடைய நெருக்கத்தை மாற்ற வல்லவர். எல்லாரும் நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவரே, நான் என்னதான் சாதிச்சேன் உலகத்தில்? ஒண்ணுமே இல்லை. நான் உங்க சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இனிமே யார்கிட்டையுமே என் சங்கடத்தை சொல்லி அழமாட்டேன். இனிமே உங்க பாதத்தில் உட்கார்ந்து அழுவேன். நான் கண்ணீர் வடித்து ஜெபிப்பேன். ஒரு அண்ணாளுடைய ஜெபத்துக்கு பதில் வருமானா என் ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு ஆகாருடைய ஜெபத்துக்கு பதில் வரும்னா என் ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு எலியாவின் ஜெபத்துக்கு பதில் வரும்னா என் ஜெபத்துக்கு பதில் வரும். ஒரு யாபேசுடைய ஜெபத்துக்கு பதில் வருமானா என் ஜெபத்துக்கு பதில் வரும். இயேசு புலம்பி எழுத ஜெபத்துக்கு பதில் உண்டு. தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறீர்கள். நெருக்கம் நீங்கி பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பங்களில, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்வில் தேவன் இன்று இந்த நெருக்கங்களை மாற்றி விசாலத்திலே கொண்டு வருகிறார். விசாலத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். பெருக்கமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய தயவு வெளிப்படுவதை பார்க்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இயேசுவே ஜெபத்தை கேட்கும் ஜெய வீரரே, ஜெயத்தை தாரும் என் வாழ்விலே. ஆகாரின் கண்ணீரை கண்டவரே, எல்ரோய் என் கண்ணீரும் கண்டிடுமே. எவ்ரிபடி சொல்லுங்கள். ஆகாரின் கண்ணீரை கண்டவரே, எல்ரோய் என் கண்ணீரும் கண்டிடுமே. ஜெபத்தை கேட்கும் ஜெய வீரரே, ஜெயத்தை தாரும் என் வாழ்விலே. ஜெபத்தை கேட்கும் ஜெய வீரரே, ஜெயத்தை தாரும் என் வாழ்விலே. உங்க நெருக்கங்களை, கஷ்டங்களை தேவன் இன்று மாற்றுகிறார். நம்ம குடும்பத்தில் என்றைக்கும் இந்த கஷ்டம் இருக்க போவதில்லை. இந்த கஷ்டங்களை ஆண்டவர் மாற்றுவார். வெளிப்படையா யார்கிட்டையும் சொல்லி அழ முடியாது. அவ்வளவு கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. ராஜாவோட தூக்கமே வரல. நீ நிம்மதியை இழந்து போயிருக்க. ஆண்டவரே, தாங்கவே முடியல என்று சொல்லி நீ அழுகிறாய். என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அழுகிறாய். நீ சுக்குநூறா உடைஞ்சிற. என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை பார்க்கிற பொழுது வெளியே நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் இருதயம் உடைஞ்சு போயிருக்கு. என் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கு. என் நெருக்கங்களை சொல்லி உங்ககிட்ட மட்டும்தான் அழ முடியும் ஆண்டவரே. வேற யாரிடத்திலும் நான் அழ முடியாது. எனக்கு இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கொடுங்க சாமி. நான் ஒடுங்கி போயிருக்கேன், நெருக்கப்பட்டிருக்கிறேன். 4 திசையும் என்னை நெருக்குகிறார்கள்.
எல்லா திசைகளிலும் எனக்கு வருகிற நெருக்கத்தை பார்க்கும் பொழுது என்னால சகிச்சுக்க முடியல. I surrender all. Nothing in front of you, Jesus Christ. உங்க சமூகத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. அப்பா இயேசுவுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு புழுவா இருக்கிறேன் சொல்லு. வெளிப்படையா எவ்வளவு கம்பீரமா நீ பேசினாலும் உன் இருதயத்திலே உன் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் கஷ்டங்களை பார்க்கிற பொழுது தனித்திருந்து தாவீது சொல்வது போல எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்திருந்தால் மலை சிகரங்களில் போய் நான் இளைப்பாறி இருப்பேன் என்று நீ சொல்லுகிறாய். உன் நெருக்கத்தின் வாயிலாக நீ கதறி அழுகிறாய். உன் கண்ணீரை மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டு. நீ சோராதே, நீ சோராதே, மனம் சோர்ந்து போகாதே, நீ தளராதே. அல்லேலூயா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. கலந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன் நெருக்கம் சீக்கிரத்தில் மாறும். ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவா, நம்மை பெருக பண்ணுவா. நமக்கு இருக்கிற இந்த கால இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் சில நாள் தான், அது மறைஞ்சிரும். அடுத்த அற்புதத்தின் நாளுக்கு நீ வரும் பொழுது சாட்சியோடு வருவாய், நீ சாட்சிகளோடு வருவாய். பொன்னை புடமேடுவார், ஆதி மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமேடுவார், ஆதி மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதா இந்த படி செய்தார், உன்னை நேசிப்பதா இந்த படி செய்தார், உன்னை நேசிப்பதா இந்த பணி செய்தார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலதான். அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி தோன்றாதே எதுக்கும் நீ. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி தோன்றாதே எதுக்கும் நீ. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே, பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே. கெஞ்சிடும் உந்தனுக்கே, கெஞ்சிடும் உந்தனுக்கே, கெஞ்சிடும் உந்தனுக்கே, கெஞ்சிடும்
பஞ்சாய் பறந்திடும், பஞ்சாய் பறந்திடும். இனிமேல் நீ கலங்காத, நீ கலங்காத, நீ கவலைப்படாத. உன் வேதனையும் உன் பாடுகளும் உன் கஷ்டங்களும் பஞ்சாய் பறந்து போகும். உன் சஞ்சலம் யாவும் உன்னை விட்டு நீங்கும். உனக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நீ சோராதே, நீ சோராதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ரிபலா கரபு சந்தரவசி அந்தரபு. அநேகருடைய இதயத்தோடு ஆண்டவர் பேசி இருக்கிறதை ஆவியிலே உணர்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் தேவ ஆவியானவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அது ஆண்டவர் சொல்லிட்டார். உனக்கு நெருக்கம் இருக்கிறத நான் அறிகிறேன். நம்முடைய நிலைமை என்ன என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆனா கர்த்தர் தாங்க முடியாமதான் நீ இனி சஞ்சலப்படக்கூடாதுன்னு சொல்லித்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நெருக்கத்தை மாற்றி உன்னை விசாலத்துக்கு கொண்டு போவேன். இன்னும் சில நாள்ல, எஸ், சில நாள்ல உன் கஷ்டம் எல்லாம் மாறும், வேதனை எல்லாம் மாறும், உன் வியாதி எல்லாம் மாறும், உன் தீங்கு எல்லாம் மாறும். எஸ், பெரிய ஒரு மகத்தான மேன்மை நீ அனுபவிக்க போகிறாய். தேவனுடைய எல்கையை பெரிதாக்க போகிறார். பெரிய பெருக்கம் சபையிலே, ஆத்துமாக்களின் பெருக்கம் கடல் போல, கடல் மணலை போல. ஷாகாலா சியாந்தாராபா, ரீபாலாஹா சியாந்தாராபா. குடும்பத்தில் நன்மைகளின் பெருக்கம் அம்பாரமாய் குவிக்கப்படும். ரீபாலாஹா சலஹந்தரக சிஹந்தரகரபு ரீபதஹந்துரிஹதனஹத்தன சியாந்தாராபா ரிமக்கரபு ஷிகரா சியாந்தாராபா. உன்னை நெருக்கினவர்கள், உன்னை ஒடுக்கினவர்கள், அவர்களை தேடியும் நீ காணவே மாட்டான். ரிபானா ஷபாலக ஷகரா ரிபரஹந்த ரகத ரகத லகத நகத நகத ரகதுனிகரா. Oh Jesus, thank you Holy Spirit. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஒரு அப்பா தம் பிள்ளையோட பேசுறது போல ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். உங்க இருதயத்தோட ரெண்டு கையும் வச்சுக்கங்க. கிருபை நிறைஞ்ச பிதாவே, வல்லமை நிறைஞ்ச எங்கள் தகப்பனே, எங்களோடு பேசினதான எல்லா வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம் யாருக்குமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். மனுஷன் அதை புரிஞ்சுக்க மாட்டான். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகையால் எங்களோடு கூட நீர் பேசினீர். உனக்கு வருகிற நெருக்கம் நீ தளரக்கூடாது, நீ சோர்ந்து போகக்கூடாது. உன்னை நீ சரி பண்ணிக்க. உனக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுக்க போகிறேன் என்ற நீர் எங்களுக்கு தந்த வாக்குறுதிக்காக, நீர் கொடுக்க போகிற விசாலத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் நீ நடத்தும், ஜெயமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும். எண்ணிறந்த நன்மைகளினால் நிரப்பும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதியும். இன்றைக்கு ஒருவர் கூட இந்த கூடாரத்திலிருந்து பலவீனர்களாய் போகக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். விடுதலையும் ஆசீர்வாதமும் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து தங்கி இருப்பதாக பெரிய காரியங்களை செய்யும். இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.